நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரிற்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை பண்ணுகிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். இங்கு போகிறீர் ஈசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ, உம்முள்ளம் உடைந்ததோ எம் பாவ சீற்றினார். இயேசுநாதர் பாடுபட்ட ஒன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியர்ந்து தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். குற்றமற்ற இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று மொழிந்த மாபரன் இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்டு இரத்தமும் ஆடையுமாக ஒட்டிய உடல், தலையில் முள்முடி, கலங்கிய கண்கள், வறண்ட நாவு, சோர்வுற்ற கை கால்களுடன் பிலாத்துவின் முன் நிற்கின்றார். இவரை என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து வினவ, சிலுவையில் அறையும் என்கின்றது மக்கள் கூட்டம். ஆளுநர் பிலாத்தும் இயேசுவை சிலுவையில் அறையும்படி தன் தீர்ப்பை மக்கள் அக்களிக்கிறார்கள். மாபரன் இயேசுவும் மறுத்து பேசவில்லை. குற்றமற்ற இயேசு குற்றவாளி என தீர்ப்பிடப்படுகிறார். ஜெபம். என் அன்பு இயேசுவே, யூதர்கள் குற்றமற்ற உம்மை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது போல் நாங்கள் பிறரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்காமல் உம்மை போன்று தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் வாழ வரம் தாரும். ஆமீன். தயவாயிரம் எங்கும் விசுவாசிகள் ஆத்மகள் சரேசன் இறக்கத்தினாலே நித்திய சமாதானத்திலை பார கடவதாக. ஆமீன். பாரு சிலுவையோ எம் பாவ சிலுவையோ நீர் சுமந்தது எம் பாவ சிலுவையோ, உன்னுள்ளம் உடைந்ததோ எம் பாவ சீற்றினால், உன்னுள்ளம் உடைந்ததோ எம் பாவ சீற்றினால். இயேசுநாதர் பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ச்சி வணங்கி மக்கள் நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். அதே நின்றா உலக பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தேன். இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகின்றனர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய இயேசு பாவ சிலுவையாம் பார சிலுவையை சுமத்துகிறார்கள். என்ன நடந்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் என்று கூறிய சீடர்களோ, இயேசு செய்த அற்புதங்களினால் குணமடைந்தவர்களோ, ஒசனா பாடிய மக்கள் கூட்டமோ இப்போது அவருக்கு ஆதரவாக இல்லை.
உலக மக்களின் பாவங்களுக்காக சிலுவையை தன் தோள் மீது தாங்குகிறார் இயேசு. பாவத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் தோளில் அடைக்கலமானதும் புனிதமடைகிறது. தன்னலமற்ற இயேசு கயவர்களின் ஆசைப்படி தன் தோள் மீது சுமந்து கொண்டு நடந்து செல்கின்றார். ஜெபம். என்னை பின் செல்ல விரும்புவோம் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று கூறிய அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத் துயரங்களாகிய சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றி வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரத்தினாலே சமாதானத்திலே பார கடவுதாக. ஆமீன். உலகின் பாவமோ சிலுவை வடிவிலே நீர் தோளில் சுமக்கவே தளர்ந்து வீழ்ந்தீரே. என் பாவ சுமையினால் உன்னுள்ளம் உடைந்ததோ, என் பாவ சுமையினால் உன்னுள்ளம் உடைந்ததோ. இயேசுநாதர் பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே தந்தாவது அஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிலுவையின் பாரத்தை விட கடுஞ்சொல் இயேசுவை அழுத்துகிறது. கற்கள் நிறைந்த கரடு முரடான பாதை, தளர்ந்து போன உடல், வேடிக்கை பார்ப்போரின் கேலி பேச்சு, தள்ளாடி கொண்டே நடக்கின்றார் இயேசு. தடுமாறி கீழே விழுகின்றார். யூதர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கின்றது. படை வீரர்கள் சாட்டையாலும் வார்த்தையாலும் அடிக்கிறார்கள். சாட்டையின் வலியை விட வார்த்தைகளால் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாத இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு மீண்டும் நடக்கிறார். ஜெபம். எங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசுவே, சில தருணங்களில் வாழ்க்கை சுமையால் நாங்கள் வீழ்ந்து விடும்போது உம்மை போன்று அனைத்திலும் தாங்கிக் கொண்டு வீழ்ச்சியை எழுச்சியாக ஆக்கியருளும் என்பதை உணர்ந்து உம்மை பின்பற்றி வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் சர்வேஸ்வரத்தினாலே சமாதானத்திலே பார கடவுதாக. ஆமீன். உடலுறுத்து தாள் உருவில்லாமலே எதிர்கொண்டாளந்தே ஈதும் பீசாமல் அவர் உள்ளம் துடித்ததோ, அன்பு தாயின் வருகையால் அவர் உள்ளம் துடித்ததோ, அன்பு தாயின் வருகையால். இயேசுநாதர் பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தந்தாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கீழே விழுந்த இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு முன்னோக்கி செல்கிறார். அப்போது ஒரு வேதனையான சந்திப்பு நிகழ்கிறது. அன்னை மரியும் அன்பு மகனும் சந்திக்கிறார்கள். என்ன ஒரு வேதனையான சந்திப்பு! களையிழந்த இரண்டு முகங்கள் சந்திக்கின்றன. ஒளி இழந்த 4 கண்கள் கண்ணீர் மல்க பொழிகின்றன, விம்மி ததும்புகின்றன. 2 இதயங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை.
மகனின் கொடூர நிலையை கண்ட அன்னை மரி கலங்குகிறார். அன்னையின் கலக்கத்தை கண்ட மகனின் வேதனை அதிகரிக்கின்றது. மகனின் இந்த நிலையை கண்ட அன்னை இறைவாக்கினர் சிமியோன் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று கூறியதை நினைவு கூர்ந்து கண்ணீரோடு அவ்விடத்தை விட்டு அகலுகிறார். ஜெபம். இறைமகனை இவ்வுலகோடு அறுவடை செய்வார்கள் என்று சங்கீத வழிப்படி இவ்வுலக வேதனையில் சிக்கி சோர்ந்து விடாமல் மகிழ்ச்சியாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆத்மக சரீரத்தின் இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தை இப்பார கடவதாக. ஆமீன். மனித வாழ்க்கையை உயர்த்தும் சிலுவையை மறுக்க முடியாமல் சீமோன் வருந்தி சுமந்தாரே. பிறரன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வீர். பிறரன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வீர். இயேசுநாதர் பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி என்று தோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே தண்டால் அச்சப்பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். சிலுவையின் பாரம் ஒருபுறம், அன்னையை கண்ட வேதனை மறுபுறம். கண்கள் கலங்கிட, கால்கள் நடந்திட மறுக்கிறது. தள்ளாடுகிறார் இயேசு. இதை கண்ட யூதர்கள் இயேசு ஒருவேளை வழியில் இறந்திடுவார் என நினைத்து வயலில் வேலை செய்து திரும்பிக் கொண்டிருந்த சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி வற்புறுத்துகிறார்கள். இயேசுவிற்கு உதவ வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு வழியில் இறந்துவிட்டால் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய முடியாது என்று சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி கூறுகிறார்கள். இயேசுவிற்கு இறுதி பயணத்தில் உதவி செய்யும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது சீமோனுக்கு. ஜெபம். என் அன்பு இயேசுவே, அன்றாட வாழ்க்கையில் துன்பம் சிலுவை சுமப்பவர்களைக் கண்டு நாங்கள் ஒதுங்காமல் சிலுவை அவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவி செய்பவர்களாகவும் வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே சமாதானத்தை பறக்கடவதாக. ஆமீன். புகழ் படிந்து இயேசுநாதர் பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி என்று தோஸ்திரம் செலுத்துகிறோம். அதே தண்டால் அச்சப்பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை வீரப்பெண் வெரோனிக்காள் துடைக்கிறார். குருத்தோலை பவனியின் போது அரசர் என்றும் வாழ்க என்றும் கோஷமிட்ட கூட்டம் இப்போது சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறது. இயேசுவின் அழகு முகம் களையிழந்து சோர்ந்து விட்டது. தலையில் சூட்டிய முள்முடியிலிருந்து இரத்தம் வழிந்து முகத்தை அலங்கோலமாக்கி விட்டது. இதை வீரப்பெண் வெரோனிக்காள் காண்கிறார். துடித்து போகின்றாள். கைகள் பரபரக்கின்றன. சுற்றுமுற்றும் பார்க்கின்றாள். இயேசுவை சுற்றி படை வீரர்களும் யூதர்களும் நிற்கிறார்கள்.
எதை கண்டும் அஞ்சவில்லை. புயலென புகுந்து இயேசுவின் திருமுகத்தை தன் துணியினால் துடைக்கிறார். இரக்கம் நிறைந்த இயேசுவின் திருமுகம் அவர் துணியில் பதிகின்றது. ஜெபம். எங்கள் இனிய இயேசுவே, வீரப்பெண் ரோனிக்கம்மாள் துணிந்து சென்று துடைத்தது போல பெண்களாகிய நாங்கள் எந்த சிக்கலான நேரத்திலும் துணிவுடன் செயல்படும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பாராட்டப்படுவதாக. ஆமீன். பொழுதி வீழ்ந்து பாவு பழுவினா நீர் மீண்டும் எழுந்தது எம்மை மீட்கவே. உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவ வாழ்க்கையா. உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவ வாழ்க்கையா. இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தண்டால் அச்சப்பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். நண்பகல் வெயில் கொளுத்துகிறது. சொல்ல முடியாத வலியால் துடிக்கின்றார் இயேசு. காயங்களிலிருந்து இரத்தம் வழிகின்றது. சிலுவையின் பாரம், உடலின் காயங்களினால் ஏற்பட்ட வேதனை, மனதில் சொல்லம்புகளால் உண்டான வலி என நடக்க முடியாமல் தள்ளாடுகிறார். இதோ 2ஆம் முறையாக மீண்டும் கீழே விழுந்து விட்டார். வேடிக்கை பார்த்த கூட்டம் எள்ளி நகைக்கிறது. வீழ்வது மனித இயல்பு, வீழ்ந்து கிடப்பதோ பலவீனம் என்பதை உணர்ந்த இயேசு விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுகின்றார். தன் பயணம் இன்னும் நிறைவடையவில்லை என்ற உணர்வோடு சிலுவையை சுமந்து கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகளால் நாங்கள் இடறி விழும்போது வீழ்ந்து கிடப்பது பலவீனம் என்பதை உணர்ந்தவர்களாய் தடைகளை தாண்டி சாதனை படைத்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து சுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பாராட்டப்படுவது. ஆமீன். வருந்தும் மகளிருக்கு மொழி நீர் நல்கினீர். பாவிகள் நாங்களும் வருந்த வரம் தாரும். பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ. பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ. இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்று தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு. தெருவங்கும் ஒரே சத்தமாக இருக்கிறது. வீட்டில் இருந்த பெண்கள் தெருவில் என்ன சத்தம் என்று அறிய வீதிக்கு வருகிறார்கள். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை கலங்க வைக்கிறது. எளியோர், வறியோர், பாவிகள், நோயாளிகள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் அன்பு செய்த இயேசு இதோ குற்றவாளி என தீர்ப்பிடப்பட்டு கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்பதை அறிந்து அழுது புலம்புகிறார்கள். தனக்காக பெண்கள் அழுவதைக் கண்டு வேதனை அடைந்த இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கூறுகிறார். ஜெபம். பிரச்சனைகளின் மத்தியில்
எங்களை தேற்றுவரான அன்பு இயேசுவே, உமது பாடுகளுக்கு காரணமான எங்கள் பாவங்களை நினைத்து வருந்துகின்றோம். பிறர் துன்பப்படும் போது அதை கண்டு நாங்கள் ஒதுங்கி செல்லாமல் ஆறுதல் அளிப்பவர்களாக வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. மூன்றாம் முறையாக நீலத்தில் வீண்டீரே, காலூன்றி நடந்திடும் நீலையும் தளர்ந்தீரே, என் அன்பு தேவனே, எம் வாழ்வை மீட்கவா, என் அன்பு தேவனே, எம் வாழ்வை மீட்கவா. இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இனி ஒரு அடி கூட நடக்க முடியாது என்ற நிலை. காயங்கள் வழியாக இரத்தமெல்லாம் வெளியேறி உடல் சோர்ந்து விட்டது. நாவு வறண்டு விட்டது. தலை சுற்றுகிறது. நிற்க முடியாமல் கால்கள் நடுங்குகின்றன. கண்கள் இருண்டு கொண்டு வருகிறது. தோளில் சிலுவையின் சுமை அழுத்துகிறது. நிற்கக்கூட முடியாத இயேசு நிலை தடுமாறி 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். எழுந்து பார்க்கிறார். தானாக எழ முடியவில்லை. இதை கண்ட யூதர்கள் இப்படியே விட்டுவிட்டால் இங்கேயே இறந்து விடுவார் என்று நினைத்து கொலை களத்திற்கு கொண்டு செல்லும் ஆட்டை போல இழுத்து கொண்டு செல்கிறார்கள். ஜெபம். எங்கள் பாவங்களுக்காய் பரிகார பலியாகிய இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாமல் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஊடைகள் களைந்திட உம்மை கொடுத்தீரே, மழை தீரக்கும் வெள்ளம் போல் ஊதிரம் சொரிந்தீரே, எம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும், எம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இயேசுவின் ஆடைகள் இரத்தத்தினால் நனைந்து உடலோடு ஒட்டி இருந்தது. அதை கல்லஞ்சம் படைத்த கயவர்கள் அவர் மேனியிலிருந்து இழுத்து எடுக்கிறார்கள். அந்த உடைகளை படை வீரர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு கொள்கிறார்கள். மேலாடை மேலிருந்து கீழ்வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. அதை உரிமையாக்கி கொள்ள தங்களுக்குள் சீட்டு போட்டு பார்த்தார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்ற மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. ஜெபம். அன்பு இயேசுவே, இன்று எத்தனையோ பேர் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி தவித்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டும் காணாமல் செல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. 3 ஆணிகள் உம்மை துளைக்கவே, மீளா துயரினில் நீர் நொந்து வருந்தீரே,
இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோஸ்திரம் அணிகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவின் ஆடைகளை களைந்துவிட்டு இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டி சிலுவையில் கிடத்துகிறார்கள். மாந்தரின் மீட்பிற்காக பல மைல்கள் நடந்த தேவ மைந்தனின் கால்கள் இணைந்தன ஒரு ஆணியால். எத்தனையோ பேரை தொட்டு அருள் வழங்கிய திரு கரங்களில் ஆணியை அறைகிறார்கள். மனிதனால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத கொடூர வலி அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறார். ஒரு சிறு எதிர்ப்பு கூட அவரிடம் இல்லை. தந்தையின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று அனைத்தையும் பொறுத்து கொள்கிறார் இயேசு. ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, சொல் என்னும் கூர்மையான அம்புகளால் பிறரை சிலுவையில் அறையாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இன்னுயிரகன்றது இருளில் ஆழ்ந்தது, இயற்கை சீற்றமும் மரணம் அறிவித்தது. உம் அன்பாம் உயிரை எமக்காய்ந்தீரே, இயேசுநாதர் பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோஸ்திரம் அணிகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் அவரது இடப்பக்கத்தில் ஒரு கள்வனையும் வலப்பக்கத்தில் ஒரு கள்வனையும் சிலுவையில் அறைகிறார்கள். இரு கள்வர்களுக்கு நடுவில் நீதிமான் இயேசு. ஒரு கள்வன் இயேசுவை பார்த்து ஏளனம் செய்கிறான். இன்னொரு கள்வன் இயேசுவிடம் மன்றாடுகிறான். மன்றாடிய கள்வனுக்கு ஆறுதல் அளித்து ஆசி வழங்குகிறார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். அப்போது சிலுவையின் அடியில் தன் அன்பு சீடரையும் தம் தாயையும் கண்டு, இதோ உன் தாய் என்று யோவானிடமும் இதோ உன் மகன் என்று தாயிடமும் கூறுகிறார். அப்போது நண்பகல் வேளை, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உரக்க கூறி உயிர் துறந்தார். அப்போது கதிரவன் மறைந்து நாடெங்கும் இருள் பரவியது. தேவாலயத்தின் திரை கிழிய, பூமி நடுங்க, பாறைகள் பிளந்தன. நிகழ்ந்ததையெல்லாம் கண்டவர்கள் அஞ்சி நடுங்கியவர்களாய், உண்மையிலேயே இவர் இறைமகன் என்று மார்பில் அறைந்து கொண்டார்கள். ஜெபம். எங்களுக்காக உயிரிட்ட அன்பு இயேசுவே, இவ்வுலகில் உம் திருவுளப்படி நாங்கள் வாழ்ந்து இறுதியில் உம் வானக அரசில் நாங்கள் பங்கு கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. துயருற்று துடிக்க உள்ளம் நைந்திட, உயிரற்ற உடலை அன்னை சுமந்திட, ஆரா துயரினால் உம் அன்னை வருந்தினாள், ஆரா துயரினால் உம் அன்னை வருந்தினாள். இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்து தோஸ்திரம் அணிகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர்.
அன்னையின் மடியில் இயேசுவின் திருவுடல். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்ட நாள் வெள்ளிக்கிழமை. அடுத்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள் புனித நாள் என்று யூதர்கள் கருதியதால் சிலுவையில் உடல் இருக்கக்கூடாது என்று கூறினார்கள். சிலுவையில் அறையப்பட்டவர்களின் கண்ணு கால்களை முறித்து சிலுவையில் இருந்து உடல்களை இறக்க பிலாத்துவிடம் அனுமதி கேட்டனர். படை வீரர்கள் வந்து இயேசுவை தவிர மற்றவர்களின் கண்ணு கால்களை முறித்தனர். இயேசு ஏற்கனவே இறந்திருப்பதை கண்டு அவரது விழாவில் ஈட்டியினால் ஒரு படை வீரன் குத்த இரத்தமும் நீரும் வெளியேறியது. பின் சிலுவையில் இருந்து இயேசுவின் திரு உடலை இறக்கி மாதாவின் மடியில் கிடத்தினார்கள். மழலையாய் பிறந்த இயேசு மடியில் வளர்த்த அன்னை மரியாள் இப்போது இயேசுவின் உயிரற்ற திருவுடலை தன் மடியில் தாங்குகிறார். ஆண்டவரின் விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரி இன்று இது ஆண்டவரின் திருவுளம் என்று அனைத்தையும் தாங்குகிறார். ஜெபம். எங்கள் அன்னையே, உம் மகனின் பாடுகளை கண்ட நீர் மனம் தளராமல் புல்லனை முதல் கொல்கத்தா வரை உடன் இருந்தது போல் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இடர்கள் இன்னல்களை கண்டு மனம் தளராமல் அனைத்தையும் எதிர்கொள்ளும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஒடுங்கிய உடலோ துணியால் போதிந்திட நீ அடங்கிய கல்லறை உமக்கு சொந்தமல்ல. எம் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். எம் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். இயேசுநாதர் பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்யேசுவேமை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியிருந்த தோஸ்திரம் பண்ணுகின்றோம். அதே தண்டால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர். உயிரற்ற இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நரிகளுக்கு வலையுண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று மொழிந்த மாபரன் இயேசுவை அடக்கம் பண்ண அரிமத்தியா ஊரை சார்ந்த சூசை என்பவர் பிலாத்துவிடம் அனுமதி வாங்கினார். இயேசுவின் இறந்த உடலை காண இயலாத கதிரவன் ஒளியிழந்து விட்டான். காலையில் பூத்து மலர்ந்த மலர்களெல்லாம் வாடி வதங்கி விட்டது. தென்றல் வீச மறந்தது. மரங்கள் அசைய மறுத்தன. பறவைகள் பறக்க மறந்தன. பூமி சுழலவில்லை. அனைத்து இயக்கமும் நின்று உலகமே செயலிழந்து விட்டது. அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்ததாலும் மாலையாகி விட்டதாலும் இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு அருகில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு புதிய கல்லறை இருப்பதை கண்டு அதில் அடக்கம் செய்ய முடிவு செய்து யூதர்களின் முறைப்படி இயேசுவின் திரு உடலை புது துணியில் பரிமள பொருட்களால் பொதிந்து அருகிலிருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். ஜெபம். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, எங்கள் மீட்பிற்காக நீர் எண்ணில்லா துன்பங்களை அனுபவித்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களிடம் இருக்கும் தீய எண்ணங்கள் தீய செயல்களை களைந்து புது மனிதராக வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இங்கு போகிறீ ஈசுதே சுமக்கும் தெய்வமே. அன்பு இயேசுவே, உம் திருவுடல் புதைக்கப்பட
வரவில்லை. விதைக்கப்பட்டது, நீர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தந்தையின் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். சாதனையாளன் சோதனை கண்டு கலங்கக்கூடாது என்ற ஊற்றுப்படி அனைத்து சோதனைகளையும் தாண்டி மாட்சியடைந்தீர். எங்களுக்காக உயிரையும் உடலையும் கையளித்து இரத்தம் சிந்தி சிலுவையில் அறையுண்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களிடம் இருக்கும் தன்னல எண்ணத்தை மறந்து பிறருக்காக பிறநலன் காத்திட, நீதியை நிலைநாட்டிட, நீரருளிய மீட்பின் கனியை அனைவரும் சுவைத்து மகிழ்ந்திட நல்ல ஒரு கருவியாக நாங்கள் வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். அச்சிஷ்ட பாப்பானவரின் சுகிர்த கருத்துக்கள் நிறைவேறத்தக்கதாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே. உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே. உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சுவாமி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.